එම නිසා ලෝකයේ ප්‍රථම වතාවට වැවිලි සමාගම් විදිහට තමන්ගේ වැඩ කරන සේවක මහත්තුන්ගේ දක්ෂකම් වලට පිළිගැනීමක් ලබා දෙමින් ඔවුන්ට ඇගයීමක් ලබා දෙමින් ඔවුන් එතන නවත්තන්නේ නැතුව ඔවුන්ට වේදිකාවක් තනවා ඔවුන් වෙනුවෙන් සැමරීමක් ලබා දීම තමයි මෙහි ප්‍රධාන අරමුණ වෙන්නේ. நன்றாக விளங்கும் உங்களுக்கும் உங்களது இசை வாத்தியங்களை 100,000 rupees. Ladies and gentlemen, can we applaud the silver winner of Kandy Valley Power? உங்களுடைய கரகோஷங்கள் தோட்ட கம்பெனியில் இருந்து வெள்ளி பதக்கத்தை வென்றவரை அறிவிப்பதற்கே நாங்கள் ஆயத்தமாகின்றோம். அடுத்ததாக ஒரண எங்கள் இலக்கினர் ஒரு The winner of the gold award is the recipient of a cash prize of 150,000 rupees and a music system from Singer. Great Western தோட்டத்திலிருந்து Anthony Iresa Rajalakshmi. The winner of Sri Lanka and the overall winner is மூன்று பெருந்தோட்ட கம்பெனிகளுக்கு இடையில் நடந்த இந்த போட்டியில் சிறந்த கொழுந்து பரிபாலனாக வெற்றி பெறுவது கலவக்கலே பெருந்தோட்ட கம்பெனி. and the overall winner is மூன்று பெருந்தோட்ட கம்பெனிகளுக்கு இடையில் நடந்த இந்த போட்டியில் சிறந்த கொழுந்து பரிபாலனாக வெற்றி பெறுவது கலவக்கலே பெருந்தோட்ட கம்பெனி.
எல்லாரும் சேர்ந்து நேற்றும் கரகோஷங்கள் මට නම් හරි සතුටුයි. ඒ කියන්නේ මේ ලක්ෂ 6ක් දිනුවා කියන්නේ නිකන් නෙමෙයි. පැය විනාඩි 15කින් ලක්ෂ 6ක් දිනුවා කියන්නේ ලොකු මට නම් ලොකු මේව එකක්. මේ ඒක ඇවිල්ලා ළමයි ඉන්නවා ළමයිගේ ඉස්කෝලේ මේවා ඔක්කොම බලා ගන්න ඕනේ. බලලා ඒකින් මොනාරි කරන්න තමයි තියෙන්නේ. මේ වගේ තැනට ආපු එකට ගොඩාක්ම ස්තුති කියන්න ඕනේ. අපේ මැනේජ්මන්ට්ටයි ස්ටාෆ්ලාටයි ඔක්කොටම තමයි මම ගොඩාක්ම ස්තුතිවන්ත වෙනවා. දැන් මේකට ප්‍රැක්ටිස් කරාද මොනවාද? ඔව් ප්‍රැක්ටිස් කරා. ඒ කියන්නේ වන්දෙන් වට උදව් කරාද? උදව් කරා. ගොඩාක් උදව් කරා. මොනවද කරේවා? ඒ ඇවිල්ලා මට ඇවිල්ලා ඉස්සල්ලාම බත්තේ ඇතුලේ තිබ්බ 12 දිනේකට තරංගයක්. ඒකෙන් පළවෙනියා වුණා. ඊට පස්සේ 12 දිනකින් ඩිවිෂන් 4ක් තියෙනවා ඒ ඩිවිෂන් 4ෙන් පළවෙනියා වුණා. එතනින් පළවෙනි එකනා තමයි මේ ගෙනාවේ. ඒ තමයි මම ගොඩාක්ම සපෝට් කරා මට මැනේජ්මන්ට්ලා අයියාලා ඇසෙන්ෂන්ලා ඔක්කොම මට ගොඩාක් උදව් කරා. කොහොම හරි දිනලා එන්න ඕනි කියලා තමයි ඒගොල්ලන්ගේ බලාපොරොත්තුෙන් හිටියේ. ඒ විදිහම මාත් දින්නා. ගොඩාක් සතුටුයි මට. පවුලේ මායි ළමයි 3 දෙනෙකු ඉන්නවා. ඔව් ළමයි ඔක්කොම ඉස්කෝලේ යනවා. මාත්‍යා கொழும்பு. உங்களோட ஊரு? என் பேர் இரேஷா ராஜலட்சுமி. நான் வந்து கிரேட் வெஸ்டர்ன்ல இருந்து இந்த கொழுந்து போட்டிக்கு வந்தேன். நான் வந்து இன்னைக்கு 8 கிலோ எடுத்து பெஸ்ட் அடிச்சிட்டேன். இதுவும் வர எதிர்காலத்துல என் மாதிரியே இன்னும் நிறைய பேர் வந்து பெஸ்ட் அடிக்கணும்னு எனக்கு ஆசை. ஆனா கிரேட் வெஸ்டர்ன்ல இருக்க மேனேஜ்மெண்ட்ல இருந்து அவ்வளோ ஸ்டாஃப்ஸுக்குமே நான் நன்றியை சொல்லி தெரிவிச்சுக்கிறேன். நான் 6,50,000 டிவி ஒன்று உங்களுக்கு பரிசா கொடுத்துருக்காங்க தானே? இதையட்டு உங்களுக்கு எப்படி இருக்கு அந்த மனநிலை? உண்மையாலுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் நினைக்கல இந்த டிவி இப்படி 6 லட்சம் காசு வாங்குவோம் அப்படின்னு. ஆனா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த பணத்தை எப்படி என்ன செய்ய போறீங்க? நீங்க தோட்டத்துல வேலை வருது அந்த நான் வந்து எஸ்டேட்டுக்கு வேலைக்கு போயிட்டு நீ 12 வருஷம் ஆச்சு. எனக்கும் கீழே உள்ளவங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களும் அடுத்தடுத்ததுக்கு வந்து இந்த மாதிரி சர்டிஃபிகேட் வாங்கணும், இந்த மாதிரி அவார்ட் வாங்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. அப்படின்னா டெய்லியுமே நீ எந்த நாளைக்குமே ஒரு சவாலில் தான் நாங்கள் வேலை செஞ்சோம். 3 பேர் கேன்ல இருந்து 3 பேர் வந்தோம். அப்புறம் 12 பேர் எடுத்தாங்க. 12 பேர்த்துலயும் நான் தான் பெஸ்ட் அடிச்சேன். அதுல இருந்து ஒரு ஆளா இங்க தெரிவிச்சு வந்தேன். இங்க வந்து அவரு கொழும்புல இருக்காரு. எத்தனை பிள்ளைங்க? 3 பிள்ளைங்க படிக்கிறாங்களா? இந்த வெற்றியை நீங்க உங்களை போல கொழுந்து பறிக்கிறவங்களுக்கு நீங்க இப்படி ஏன் நான் இப்படி கொழுந்து பறிக்கிற மாதிரியே அவங்களும் வார வருஷம் இப்படி ப்ரோக்ராம் வச்சாங்கன்னா இதுல அவங்களும் வந்து வெற்றி பண்ணணும்னு தான் என்னோட ஆசை. நினைக்கல நானு. கடவுளே கொஞ்சம் அந்த இதுல வந்தேன். கடவுளே எப்படியாச்சும் வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துல வந்தோம். அதே மாதிரி நான் வெற்றி பெற்றேன். 8 கிலோ. அது வந்து இனி இவங்க மேனேஜ்மெண்ட் எல்லாம் கொடுத்த சப்போர்ட்ல தான் கொஞ்சம் கூடுதலையா நான் கொண்டு எடுத்தது. காசு என்னமா செய்ய போறீங்க? 6 லட்சம் ரூபாய் காசு கிடைச்சிருக்கு திடீர்னு என்ன பண்ண போறீங்க? அதாவது இனி எனக்குன்னு ஒரு கோயில் ஒன்று இருக்கு. அந்த கோயில நான் படி கட்டணும். மிச்ச காசை இனி வீட்டுல பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு செலவழிக்கிறேன். என் பேர் அந்தனி இரேஷா ராஜலட்சுமி.